ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெண்களுக்கு இது நடந்திருக்கும் தெரியாது. நடந்திருக்கலாம். அப்பா, அம்மா அப்படியே சின்ன வயசுல டைவர்ஸ்டு. அண்ணன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. நான் கல்யாணம் பண்ற ஒரு 2008க்கு முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி. அது என்கிட்ட சொல்லக்கூட இல்ல. ஓகே. இறந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்போ அந்த டெட் பாடி வந்து மார்ச்சரியில பார்க்கும்போது, அந்த அந்த அதாவது நம்ம இப்போ ஒண்ணு நம்ம கட்டின வாட்ச்சு, இல்ல கையில ஒரு மார்க் இத வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மார்ச்சரியில வந்து அவன் இறந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் கேள்விப்பட்டு, அந்த இழுத்தோனே கால் வரும் ஃபர்ஸ்ட்டு. அந்த வந்த காலிலே எங்க அண்ணன் தான் வேணாம் மூடிருங்க. எங்க அண்ணன் முகத்த பார்க்க வேணாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்க அண்ணன் கூட எவ்வளோ அட்டாச்டா இருந்திருப்பாங்க. அந்த கால நீங்க என்ன பெருசா கண்டுபிடிப்பீங்க? அந்த கால்ல தழும்பே கிடையாது. ம். இல்லவே இல்ல. ஸோ அவ்வளோ அட்டாச்டா ஒரு இருக்கிற இடத்துல அம்மா ஒரு பொண்ணு வளரும்போது அம்மா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஏஜ் அட்டெண்ட் பண்ற டைம்ல. அந்த அம்மான்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்படி இல்லாத பட்சத்தில தனியா வாழுவோம். அப்பாவால எவ்வளோ நாள் பொண்ணோட சில விஷயம் அப்பாகிட்ட சொல்ல முடியாது. ஆமா. பசங்க சொல்லுவாங்க. ம். ஸோ அந்த இடத்துல ஒரு தேவையான இடத்துல அவங்க இல்லாத பட்சத்தில் கல்யாணம் பண்ணோம், இங்கேருந்து வந்தோம், ஹாஸ்டல்ல இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. இவ்வளவும் ஒரு பொண்ணு ட்ராமா. அப்பா இப்போ ரீசெண்டாக ஜனவரி 9th கேன்சரில் இறந்தார். 2012லேருந்து நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போயிட்டு வருவோம் அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஓகே. ஸோ இவ்வளவும் அந்த இவ்வளோ பார்த்தவங்களுக்கு உடையவே இல்லை. அவங்க அப்பா இறந்தப்போ தான் நான் ஷூட்டில் இருந்தேன். அப்போ நான் ஷூட்லேருந்து வரேன். இங்கேருந்து பாப்பா குழந்தைங்களும் அம்மாவும் ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்போ என் குழந்தைய வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறோன்னு ஆசைப்பட்டது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அவங்க ஆசைப்பட்டது. ஆனால் அவங்க அவங்க தாத்தாவோட டெத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுக்குள்ள ஏறுறாங்க குழந்தைங்க. அப்போ வந்து இவ அழுகிறா. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க குழந்தை ஜாலியாக ப்ரிப்பேராக பிக்னிக் போகிற மாதிரி போகிறாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா. அவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடு, பிரச்சனை இல்லை. நீ போ, நம்ம ஒரு விஷயத்துக்கு தான் போகிறோம். ஒரு கிட்டத்துலேயே ஒரு நல்லது. அவங்கள பொறுத்தவரை தெரியாது. அவங்க போகிறாங்க, ஹாப்பியாக போகிறாங்க. மார்ச்சரி பாக்ஸில் போய் நான் ஊட்டிலேருந்து ஷூட்டிங்கை வந்து நிப்பாட்டிட்டு நான் போயிட்டு ஒரு 2 டேஸில் வந்துடுறேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் முடிச்சு நான் திருப்பி ஜாயின் பண்ணுறேன் ஷூட்டிங்கை. ஓகே. இதுவும் கடந்து போனோம். அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் போனால் நான் போனேன். என்னை பார்த்தோன்னே அங்கே தான் பிரேக் அவுட் ஆகி அழுதாங்க. அவங்க அப்பா இருந்தது அது வரைக்கும் அழலை. ஓகே. ஓகே. ஸோ அது நடக்கும்போது இவ்வளோ ட்ராமா நடந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் பிக் பாஸில் நடந்த விஷயத்துக்கு கம்பேரிட் பண்ணும்போது இது எந்த விதத்தில் இது ட்ராமாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. புரியுது. அப்போ நான் எனக்காக தான் வந்தாங்க பிக் பாஸில். ஆ. நான் எவிக்ட் ஆகி போனது அன்ஃபேராக தோணிருக்கு. ஆ. அப்போ யாருக்காக நான் வந்தேனோ அவரே இல்லாத பட்சத்தில் அப்போ நான் என்ன பண்ண முடியுன்றது தான் அதான் நடந்த விஷயங்கள்.